ஒரே ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது, சொல்லி முடிக்கிறேன். ஒரு பகுதியிலே நடந்தது. ஒரு இடத்திலே சகோதரர்களுக்கிடையில் ஒரு பிரச்சனை வந்து, மூத்த சகோதரனுக்கு தந்தை காணியை அவருடைய பேரிலே எழுதி கொடுத்தார். உண்மையிலே கொடுப்பதற்கு அல்ல, இது உன்னுடைய பேரில் இருக்கட்டும், ஆனால் மௌத்துக்கு பின்னால் முறையாகத்தான் பிரித்தெடுக்க வேண்டும். தந்தை மரணித்து விட்டார். மூத்த சகோதரன் இப்பொழுது அதை அடுத்த சகோதரர்களுக்கு கொடுக்க தயாரி. இது என்னுடைய பெயரில் தான் இருக்கிறது. ஏனைய சகோதரர்களும் நேர்மையாக நியாயமாக கேட்டு பார்த்தார்கள், அவர் தராமல் இருக்கிறார். எல்லோருக்கும் மாத்திரம் வந்தது, நாங்கள் எப்படியும் எடுத்தே ஆகுவோம் என்று போய் வழக்கு போட்டார். இவருக்கு வைராக்கியம் வந்தது, எனக்கு எதிராக வழக்கு போட்டீர்களா, நான் விடவே மாட்டேன். பல மாதங்கள் அல்லது பல வருடங்கள் வழக்கு பேசி கடைசியிலே அந்த மூத்த சகோதரன் உண்மையிலே வழக்கில் வெற்றி பெற்று விட்டார். அவருடைய மனசாட்சிக்கும் தெரியும் இது எல்லோருக்கும் போக வேண்டியது, ஆனால் இவரிடத்திலே அத்தாட்சி இருக்கிறது, இவருடைய பேரிலே இருக்கிறது. ஏதோ ஒரு அடிப்படையிலே வழக்கு பேசி வழக்கிலே வெற்றி பெற்று விட்டார். அவர் நினைத்தார், சாதித்து விட்டேன். நடந்தது என்ன தெரியுமா? பகல் வழக்கு கோர்ட் முடிவு காணி உங்களுக்குரியது என்று வெற்றி பெற்ற நிலையிலே அந்த உணர்வோடு வந்தார். ஆனால் இரவில் அல்லாஹ்வுடைய முடிவு, உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்பது இரவிலே அவர் மரணித்து விட்டார். இந்த வாழ்க்கையில் என்ன பிரயோசனம்? இந்த உலக வாழ்க்கையில இப்படி அநியாயமாக சொத்து செல்வங்களை எடுத்துக்கொண்டு யாரை சந்தோஷப்படுத்த போகிறோம்? கபருக்கு எதை எடுத்துக்கொண்டு போக போகிறோம்? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை அது விளையாட்டல்ல. நல்லவர்களாக வாழ்ந்தால் நிரந்தரமான இன்பம், ஆனால் அநியாயம் செய்து விட்டோம், முறையில்லாமல் வாழ்ந்து விட்டோம், அது நிரந்தரமானது. இந்த உலக வாழ்க்கை முடிந்து விடலாம். இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், காசும் பணமும் பிரயோசனம் அளிக்காத அந்த கியாமத்துடைய நாள் வருவதற்கு முன்னால் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.